நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 757வது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போகணும்னு நினச்சிண்டு போகலை. நாங்கள் கும்பகோணத்துலேருந்து அப்படி திருப்பனந்தாள் தாண்டி போயின்னு இருக்கும்போது திருப்பனந்தாள்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். ஒரு 3-4 கிலோமீட்டர் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இந்த டோல்கேட் ஒன்று வருது. அந்த டோல்கேட்டை தாண்டி போகலாமா வேண்டாமான்னு நினச்சி பார்க்கும்போது டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் சொன்னார், டோல்கேட்டுக்கு போகாமல் உள்ளுக்குள்ளே ஊருக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டதுக்கு, ஏன்னா எங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகணும், டோல்கேட் தாண்டாமல் போக முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் நான் வழிகாட்டுறேன், நானும் ஏறிக்கிறேன், என்னையும் அங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னார். தானாகவே ஏறி உட்காந்துட்டு என் பேர் பிள்ளையார், நான் தான் பிள்ளையாருன்னார். நிஜமாகவே ரொம்ப குண்டாக இருந்தார். சரி பிள்ளையார் சொல்கிறாரு சிரிச்சுட்டே விட்டோம். நேராக கொண்டு போய் அவர் கோவிலை காமிச்சார். அந்த கோவில் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி முன்னாடி நிறைய படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு இப்படி போகணுங்கிறது தெரியாது எங்களுக்கு. கூகுள் மேப் போட்டு போயிருக்கலாமா இருக்கும், ஆனால் இந்த தடவை போயிருப்போமா தெரியாது. இந்த பிள்ளையாராக வந்தவரால் எங்களுக்கு கிடைச்ச தரிசனம். ஊர் பேர் திருவாய்ப்பாடி அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படக்கூடிய காவேரி கரையோட வரகரையில் இருக்கக்கூடிய அப்பர் பெருமானால் பாடப்பெற்ற ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த திருவாய்ப்பாடியோட விசேஷம் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் படிச்சுட்டு இதுக்கு போகணும்னு நினச்ச போது குறித்து வச்சுருந்த குறிப்பில் சண்டிகேஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம், நாயன்மார்களில் ஒருத்தர் சண்டிகேஸ்வரர், 63 நாயன்மார்களில் அவருக்கு ஈஸ்வர பட்டம். எப்படி நவகிரகத்தில் சனைச்சர பகவானுக்கு ஈஸ்வரர் பட்டம் கிடச்சதோ அப்படி இவருக்கு ஈஸ்வர பட்டம். அதை தவிர கங்கை கொண்ட சோழபுரம் போனோம்னாக்க அங்கே சண்டேஸ்வரர் தலையில் அப்படி காலை வச்சுன்ற மாதிரி இருக்கும் ஈசனோட இது. அந்த உருவத்தை பார்த்தபோதே இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடியே நினச்சிண்டது. இங்கே கொன்றை மலரை ஈசன் அவருக்கு சூட்டிட்டு நானே உனக்கு தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி சொன்ன ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. கோவில் வாசலில் சாதாரணமாக எல்லா கோவில்லையும் வாசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக கிழக்க பார்த்து இடது பக்கத்தில் குரு பகவான் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி உள்ளே போகும்போது பெரிய கோவில் இது. பலிபீடத்தை தாண்டி போனேன்னா நந்தி மண்டபம். அந்த நந்தி மண்டபத்தை தாண்டினாக்க பெரிய வௌவால் மண்டபம் ஒன்று இருந்தது. இந்த வௌவால் மண்டபங்கிறது பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டிட அமைப்பு அப்படின்னு. அந்த வௌவால் மண்டபத்தில் வலது பக்கத்தில் அம்பாளோட சன்னதி. முதல்ல ஈசனை பார்த்துட்டு அம்பாளை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு, அம்பாளுக்கு பேர் பிரகநாயகி, தமிழில் பெரிய நாயகி அம்பாள். அம்பாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அங்கே ஒரு தூணில் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு போகும் வழி அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா அது, நேராக பார்த்தா சிவனோட சன்னதி, அங்கே சண்டிகேஸ்வரருக்குன்னு போர்டு போட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போனேன். போனால் எல்லா கோவில்கள்லேயும் ஈசனோட கோஷ்டத்தை சுற்றி வரும்போது வடக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் தியானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த சண்டிகேஸ்வரர் தபஸில் இருந்துட்டுருப்பார். அவருக்கு கை சொடக்கு போடுறதோ தட்டியோ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். சில பேர்லாம் புடவை தலைப்பில் இருக்கிற நூல் எல்லாத்தையும் கூட எடுத்து அவர் மேலே போட்டதை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த சண்டிகேஸ்வரர் இந்த கோவிலில் ஈசனுக்கு பக்கத்திலேயே அவர் தனி
மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே தனி விமானத்தோட சண்டிகேஸ்வரராக இருக்கிறத இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியறது. இதுக்கான காரணம் என்ன எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஈசன் வந்து சுயம்புவா இருக்கிறவர். இவருக்கு வந்து பாலுகந்தநாதர் அப்படின்னு பேர். அம்பாள் பெரியநாயகி அம்பாள் சமேத பாலுகந்தநாதர் அப்படின்னு. பாலுகந்தநாதர், பால் அதாவது பாலை ஆசையோடு வாங்கிண்டு பூஜைக்கு ஏத்துண்ட சுவாமி, அதனால் இந்த இடம் அப்படின்னு. இந்த இடத்துல தான் இவருக்கு ஈஸ்வர பட்டத்தையும் கொடுத்துருக்கார். இங்கேயே பூஜையை பண்ணி சண்டேஸ்வரர் வந்து முக்தி அடைஞ்ச ஸ்தலம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல விருட்சம் வந்து 900-1000 வருஷம் பழமையான ஸ்தல விருட்சம் ஆத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தி மரம். பக்கத்தில் ஓடக்கூடிய ஆறு வந்து மண்ணி ஆறு. இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தோட தீர்த்தமாக இருந்துருக்கு. இப்போது இந்த ஊரோட புராண பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சண்டேஸ்வரரோட எப்படி இந்த இடத்துல பூஜை பண்ணினாருங்கிற விவரத்தையும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஊரோட பேர் திரு ஆப்பாடி அப்படின்னு. ஆன்னா பசு, பாடினா பசுக்கள் மேய்ந்த இடம். இந்த திருங்கிறது அது பெருமையை சேர்க்கக்கூடியதுக்கோசரம் சேர்க்கக்கூடிய அடைமொழி. அது திரு ஆப்பாடி வீராக்கண் அப்படிங்கிற ஊர் தான். ஆதி காலத்தில் இந்த திரு ஆப்பாடிங்கிறது தான் மருவி நீக்கி திருவாய்ப்பாடி அப்படின்னு ஆயிருக்கு. அப்பர் பெருமான் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி பாடும்போது பாட்டில் ஆதியும் அறிவுமாகி அறிவுனுட்செறிவுமாகி ஜோதிப்புட் சுடருமாகி ஜோதியுட்புட சுடருமாகி தூணெறிக்கு ஒருவனாகி பாதியர் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் செய்நல் விரும்பும் அப்பாடியாரே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த செய்நல்ங்கிற ஊர் வந்து இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஊர். இன்றைக்கி செய்ங்கனூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர். அதுதான் வந்து இந்த சண்டிகேஸ்வரர் பிறந்த ஸ்தலம். அந்த கோவிலை பற்றியும் அடுத்து வர்ற பகுதிகளில் போய் பார்க்குற பாக்கியம் கிடைச்சபடியாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சண்டிகேஸ்வரருக்கு வந்து சண்டிகேஸ்வரர் அவருக்கு வந்து அவரோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரை எச்சதத்தன் அப்படின்ட்டு ஒரு தம்பதியர் இருந்தா, ஒரு அந்தன தம்பதியர் இருந்தா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு விசார சர்மன்ட்டு பேரை வைக்கிறா. இந்த விசார சர்மன்கிறவர் வந்து எல்லா கலைகளையும் கற்று தெய்வ பக்தியோடு ரொம்ப சிறப்பாக விளங்கின்னு இருக்கார். அவருக்கு 7 வயசில் பூணல் போட்டுடுறா. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே சிவபக்தராக இருந்துட்டுருக்கார். ஒரு தடவை இவரை வந்து அப்படி பார்க்குறார். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், ஒரு இடையன் வந்துட்டு தன்னை ஒரு குட்டி கண்ணுக்குட்டி தன்னை முட்டை வந்ததை பார்த்துட்டு ஒரு கொம்பால் அந்த கண்ணுக்குட்டியை அடிக்கிறத இந்த விசாரசரம் பார்க்குறார். பார்த்துட்டு அச்சோ அந்த கண்ணுக்குட்டி அடி வாங்கிறதே சொல்லிட்டு இனிமேல் நானே மாடு மேய்க்கிறேன் சொல்லி எல்லா மாடுகளையும் அவர் மேய்ச்சிண்டு மாடு மேய்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவரோட வயசு ஒரு 7 வயசு தான். சிவ பூஜையில் நாட்டம் இருந்தபடியாக இந்த மண்ணி ஆத்தங்கரையிலேயே சின்னதாக மண்ணால் பிடிச்சி சிவலிங்கத்தை வச்சு அவர் பூஜை பண்ணுறார். அந்த நேரத்துக்கு பசுகள் வந்து பால் சொரிகிற பாலை எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு எதுக்குமே பால் குறையவே இல்லை. ஆனால் இவர் இந்த மாதிரி செய்கிறாருங்கிற தகவல் வந்து அவள் அப்பாவுக்கு காதுக்கு விழுறது. அவள் அப்பா தன்னோட புள்ள வந்து பால் எடுத்து பண்ணுறாரா, எல்லாரும் ஊரில் எல்லாரும் சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு இதில் மறைஞ்சிருந்து பார்க்குறார். அப்போ இந்த குழந்தையானது கையில் அந்த மாட்டை ஓட்டுறதுக்கு வச்சுட்ட குச்சியை பக்கத்தில் வச்சுன்ட்டு
அது பாட்டுக்கு பால் எடுத்து லிங்கத்தை பண்ணி பூஜை பண்ணிகிட்டே இருக்கு. சிவ பூஜையெல்லாம் ஆழ்ந்து போய் இருக்கு. அப்போ அவள் அப்பா அந்த பால் எடுத்து சிவலிங்கத்துக்கு விடுறதெல்லாம் பார்த்தோன்னா கோவப்பட்டுன்னு வந்து அந்த குழந்தைய அடிக்கிறார். ஆனாலும் சிவ பூஜையிலேயே இருந்தபடியாக அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அடித்தது கூட பெருசாக தெரியலை. அவள் அப்பாவுக்கு கோபம் வந்துடுறது. தன்னோட காலால் அந்த மண்ணால் பிடிச்ச சிவலிங்கத்தை கலைச்சி விட்டுறாராம். கலைச்சி விட்ட உடனே இந்த குழந்தைக்கு வந்து அந்த எந்த கால் சிவலிங்கத்தை கலைச்சதோ அந்த காலை அந்த கொம்பால், அது யார் கலைச்சா, அது அப்பாவா தம்பியா அண்ணனா ஒன்றும் பார்க்கல, அந்த கொம்பால் சிவலிங்கத்தை கலைச்சிட்டார் சொல்லி பட்டுன்னு அடிச்சிடுறாராம். அந்த கோல் வந்து அப்படியே கோடாரியாக மாறிடுறது. கோடாரியாக மாறி அவள் அப்பாவோட காலை துண்டாக்கிடுறது. அவள் அப்பா மூர்ச்சையாகி விழுந்துடுறார். அப்போ சிவன் வந்து இவரோட பக்திக்கு மெச்சி பார்வதியோடு வந்து அருள் புரிஞ்சு காட்சி தந்து, இனிமே நானே உனக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பட்டத்தையும் கொடுத்து சண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொன்னார், ஆக்கினார். இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி அவர் முக்தி அடைஞ்சிருக்கார். இந்த நந்தி மண்டபம் உள்ளே நுழைஞ்ச ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேல் இந்த கோவிலுக்கு கோபுரமே கிடையாது. இந்த நந்தி மண்டபத்துக்கிட்ட மேலே வந்து இந்த வௌவால் மண்டபத்துக்கு மேலே இருக்கிற இதில் சுதை சிற்பமாக இவர் சண்டிகேஸ்வரர் ஈசனை பூஜை பண்ணுற ஒரு சுதை சிற்பம், அவர் அப்பாவை காலால் வெட்டுற சுதை சிற்பம், அப்புறம் ஈசன் அவருக்கு கொன்றைப்பூவை தலையில் வச்சு அருள் புரிகிற மாதிரி ஒரு சிற்பம், அதெல்லாம் சுதை சிற்பமாக இருக்கிறதே இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோவிலில் இந்த வௌவால் மண்டபத்தை தாண்டி போகும்போது இடது பக்கத்தில் பிள்ளையாரும் வலது பக்கத்தில் முருகரும் இருக்கா. அவளையும் தாண்டிட்டு நேராக போனால் தான் இந்த பாலுகந்தநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் அவரை தரிசனம் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தைய பாலால் அபிஷேகம் பண்ணினதை ஏத்துண்டபடியாக தான் சுவாமிக்கு பாலுகந்த நாதர் அப்படின்னு பேர் அப்படிங்கிறதும். இப்போ நாங்கள் போன போது இந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தவர் பேரும் பாலுகந்தர் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இந்த கோவிலை வந்து நிறைய சோழர்கால கைங்கரியம் தான், கற்கோவிலாக தான் கட்டியிருக்கா. 2ஆம் ராஜராஜன் காலத்துது, அப்புறம் 3ஆம் குலோத்துங்க ராஜன், அப்புறம் சுந்தர பாண்டிய ராஜாக்கள், அப்புறமா விஜயநகர பரம்பரையில் வந்த அரியப்ப உடையாருங்கிறவர், மல்லிகார்ஜுன மகாதேவர், அப்புறமா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வௌவால் மண்டபத்தை வந்து பல்லவ ராஜா கோப்பெருஞ்சிங்கன் நினைக்கிறேன் அவர் பேர், அவாளாமும் பண்ணி கொடுத்துருக்காங்கிற கல்வெட்டுக்கள்லாம் இந்த கோவிலில் நிறையா கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது 40வது ஸ்தலமாக இருக்குது. நிறையா பேர் இந்த தேவார பாடல் பெற்ற 274 ஸ்தலங்களையும் பார்க்கணுன்னு பார்க்குறவா கண்டிப்பாக இந்த ஸ்தலங்களுக்கு போயிடுவார். நாங்கள் போன போது சென்னையிலேருந்து வண்டியில் ஒரு குரூப் வந்திருந்தது. நாங்கள் வெறுமே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களையாக பார்த்துட்டுருக்கோன்னு சொல்லி, அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த ஸ்தலங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் சாதாரணமாக ஈசனோட பழமையான கோவில்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த கோவில் பார்க்கலாம். நாங்கள் போன நேரத்தில் அதுக்கு அடுத்த வாரத்தில் மகா சிவராத்திரி வந்துட்டு இருந்தபடியாக அங்கே உழவாரப்பணி ஆட்கள் ஊர் ஜனங்களோடு சேர்ந்து அங்கே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணின்னு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை போது தான் சண்டிகேஸ்வரருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமா இருந்தது. இங்கே பிரதோஷ பூஜைகள், சுவாமி அம்பாளுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே இங்கே சிறப்பாக ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துண்டு
இந்த கோவில் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது போய் பார்த்தபோது தெரிஞ்சது. பழமையான கோவில், கூட்டமே இல்லாமல் நிம்மதியாக சுவாமியும் அம்பாளையும் நெரிசல்லாம் இல்லாமல் அழகாக தரிசனம் பண்ண முடிஞ்சது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக இது வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இங்கே இருக்குது இந்த கோவில். திருவிடைமருதூர் வட்டத்தில் வர்றது அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இதை வந்து திருப்பனந்தாள்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டோல்கேட்டை தாண்டறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்து வழியாக போய் இந்த ஸ்தலத்தை தரிசனம் பார்க்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்ச வாழோட பகிர்ந்துட்டேன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட பொக்கிஷங்களை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.